அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே உண்டோடி இருக்கின்றோம். அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டு தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக புரிந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கு புகழனைக்கும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தினம் இந்த ஜும்மாவுடைய உரையில மறுமையின் நம்முடைய வெற்றிக்கு அடித்தளமாக திகழக்கூடிய தொழுகையை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். தொழுகைக்கு உண்டான அழைப்பிலேயே அதற்குண்டான பதில் இருக்கின்றது. ஹய்யால் ஸலா ஹய்யால் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். தொழுகைக்கு உண்டான அழைப்பை வெற்றியை நோக்கி வாங்க அப்படின்னு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழைப்பு விட சொல்கின்றார். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது கத் அஃப்ரஹல் முஃமினூன், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டனர், அவங்க ஜெயிச்சுட்டாங்க, சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாங்கன்ற அல்லாஹ். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே
உள்ளச்சத்தோடு பணிவோடு இருப்பார்கள். வல்லதீனஹும் அவர்கள் இன்னும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்? அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன் அவர்கள் தங்களுடைய தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன் இவர்கள்தான் அந்த சுவனங்களிலேயே மிக உயர்ந்த படித்தரமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சுவனத்தினுடைய வாரிசுதாரர்கள் என்றென்றும் நிரந்தரமாக அதுல தங்க போறாங்க. கிரேடு, டாப் கிரேடு, சொர்க்கத்திலேயே மிக உயர்ந்த படித்தரம். அந்த படித்தரத்திற்குள் அவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த பதவிக்குள்ள நம்ம நுழைவதாக இருந்தால் நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் என்று சொல்லி உயர்ந்த தரத்தில் அமைந்தவர்களான ஒருவன் தொழுகையை விட்டு விட்டானா அவன் காஃபிராகி விட்டான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய எச்சரிக்கை கடுமையான எச்சரிக்கையாக இருக்கின்றது. தொழுகையை விட்டவரை அந்த குஃபுருக்கும் ஷிர்க்குக்கும் மத்தியில ஈமான்தாரிக்கும் குஃபுரானிக்கும் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய அல்லாஹ்வை இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குக்கும் உண்டான வேற்றுமை தொழுகை. யார் தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் காஃபிராகி விட்டார். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பார்த்தீர்களா? அப்ப இந்த தொழுகை என்பது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில பல இடங்கள்ல தொழுகையை நிலைநிறுத்துவதை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எந்த அளவிற்கு இது முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தொழுகை என்பதுன்றத அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன ஒரே ஒரு செய்தியை வைத்தே நாம் அளவிட்டுக் கொள்ளலாம். இன்ன அவ்வள மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத்துஹு ஒரு மனிதன் இறந்தவுடன் அவனை மீண்டும் உயிரோடு எழுப்பி விசாரிக்கப்படக்கூடிய விசாரணையில முதல் கேள்வி, முதல் விசாரணை தொழுகை பற்றியதுதான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஃபஇன் ஸலுஹத் அதை அவன் சரிவர நிறைவேற்றி இருப்பானேயானால் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ அதை சரியான முறையில் அவன் நிறைவேற்றி இருந்தால், அதை சரியான முறையில அவன் பூர்த்தி செய்திருப்பானேயானால் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ அவன் வெற்றி அடைந்து விட்டான், அவன் ஈடேற்றம் பெற்று விட்டான். ஃபஇன் ஃபஸலத் அதை அவன் வீணடித்திருப்பானேயானால் அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஃபகத் ஹாப வ ஹஸிர அவன் தோல்வி அடைந்து விட்டான், அவன் நஷ்டம் அடைந்து விட்டான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். அதாவது மறுமையில உண்டான விசாரணையில முதல் கேள்வி தொழுகை. தொழுகையில சரிவர நிறைவேற்றி இருந்தா அப்படியே பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தொழுகையை கோட்டை விட்டோமா முடிஞ்சிச்சு, அதோட அவனுடைய கதை முடிந்து விட்டது. ஏன்னா அல்லாஹ் துருவ ஆரம்பித்து விடுவானே ஆனால் அவன் தொலைஞ்சான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். விசாரணையில ரெண்டு டைப்ல அல்லாஹ் கொண்டு போவான். அப்படியே லேசான முறையில விசாரணை. அல்லாஹ்வுடைய அந்த விசாரணை என்பது ஒரு பக்கம் எவனுக்கு அவனுடைய அந்த 7 வழக்கரத்தில் வழங்கப்பட்டு விட்டதோ ரொம்ப லேசான முறையில் விசாரிப்போம் அல்லாஹ். ஆனால் அதே நேரத்துல அல்லாஹ் துருவ ஆரம்பிச்சான்னு வைங்க, அதோட மனுஷன் தொலைஞ்சான். ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு வரா வஹ்ரி ஃபஸௌஃப யதுஉ சுபூரா வயஸ்லா ஸஈரா யாருக்கு அவனுடைய 7 அவனுடைய முதுகுக்கு பின்னால் வழங்கப்பட்டு விட்டதோ அல்லது அவனுடைய இடக்கரம் வழங்கப்படுகின்றதோ அவன் தொலைஞ்சான், அவன் செத்த, அவன் அழிவை அழைப்பான், அவன் நரகில் கருகுவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அப்ப நம்மளுடைய விசாரணை எப்படி நடக்க வேண்டும் என்பதற்குண்டான ஆணிவேர் தொழுகை. எப்படி நம்ம தொழுகிறோம் அப்படின்றத வச்சு நம்ம முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஏன்னா தொழுகை என்பது அவ்வளவு சிரமமான விஷயமாக பல பேருக்கு தெரிகின்றது. காலையில தூக்கத்தை வெறுத்து சுபுகு தொழுகை வருவது என்பது சும்மாவா? 5 வேள தொழுகை என்பது சும்மாவா? யோசனை பண்ணி பாருங்க. அந்த 5 நேர தொழுகை என்பது ஒருவருக்கு பாரமாக இருக்கும்னு வைங்க. அவர் தொழுகிறதுக்கு மாற்றப்படுறாரு, தொழுகிறது சிரமமா இருக்கு. தொழுகை என்பது அவருக்கு மழைய புரட்டுற மாதிரியான ஒரு வேலையாக இருக்குன்னு வைங்களேன். அவருடைய உள்ளத்துல முனாஃபிக்தனம் குடிகொண்டு இருக்கின்றது அர்த்தம். அதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும்.
நம்மெல்லாம் முனாஃபிக்குகளா இல்லையா என்பதற்குண்டான அளவீடு தொழுகை. காஃபிரா இல்லையான்றதுக்கு உண்டான அளவீடே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிட்டார்கள். நயவஞ்சகத்தனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிகீன்களுக்கு நயவஞ்சகர்களுக்கு பாரமான தொழுகை 2, சுபுஹ் இஷா. அப்படி ஓடாது, காலையில் எந்திரிச்சு வரமாட்டார்கள். ஏன்னா அவருடைய உள்ளத்துல நயவஞ்சகம் குடிகொண்டிருக்கின்றது. எவன் ஒருவன் முனாஃபிக்காக இருக்கின்றானோ அவனுக்கு சுபுஹ் தொழுவது சிரமம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நபி தோழர்கள் சொல்கின்றார்கள், சுபுஹ் தொழுக ஒருவர் வரலன்னு வைங்க, நாங்க முடிவெடுக்கிறோம், மேப்படி லிஸ்ட் நயவஞ்சக பய என்று நாங்கள் முடிவெடுத்து விடுவோம். ஏன்னா நயவஞ்சகர்களை தவிர மற்ற எல்லாரும் சுபுஹ் தொழுகைக்கு அட்டன் ஆயிடுவாங்க. அப்படின்னா இப்ப நம்மளுடைய நிலைமைனா என்ன நீ யோசனை பண்ணி பாரு. எந்த அளவிற்கு தொழுகை என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது, அதுலயும் சுபுஹ் தொழுகை என்பது எந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சுபுஹ் தொழுகை எத்தனை பேரிடத்துல சரியாக இருக்கின்றது. அவர் நம்மளுடைய நெஞ்சத்துல கை வைத்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றி விட்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விட்டார். எவ்வளவு பெரிய உத்தரவாதம்! இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம் கிடைக்குமாங்க யாருக்காவது? சுபுஹ் தொழுகையை நீங்க தொழுகை விடுவீர்களே ஆனால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு, அல்லாஹ்வுடைய அரவணைப்பு, அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள். அப்ப எந்த அளவிற்கு ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இந்த சுபுஹ் தொழுகை இருக்கின்றது. ஆனால் பல பேருடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது, சுபுஹ் தொழுகை என்பது ஏதோ அது இப்படி ஒரு தொழுகை இருக்கின்றதா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நிலவரம். சுபுஹ் தொழுகை என்பதை பல பேரும் களவடிக்கக்கூடிய நிலவரத்தில் இருக்கின்றார்கள், பார்க்கின்றோம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? ரசூல் சொல்றாங்க, சுபுஹ் தொழுகைக்காக பாங்கு அழைப்பை விடுத்து விட்டு இக்காமத்து சொல்லி ஒருவரை இமாமாக நிப்பாட்டிட்டு இந்த தொழுகை வராம வீட்டுல தூங்கி கொண்டிருக்கின்றார்களே அவர்கள் அனைவரையும் உயிரோடு தீ வைத்து கொளுத்த என்னுடைய உள்ளம் விரும்புகின்றது என்றார்களே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். உசுரோடு தீ வைத்து கொளுத்துவதற்கு தகுதியான ஒரு வேலை. சுபுஹ் தொழாம தூங்குறதுக்கு பாத்தீங்களா சாதாரண விஷயமா? அப்படி நினைத்து கொண்டோமா? சாதாரண விஷயம் நம்ம கடந்து போகின்றோம். சுபுஹ் தொழாமல் தூங்குகின்றோம். சிறு உறுத்தல் கூட கிடையாது, சின்ன ஒரு உறுத்தல், இப்படி போயிருச்சு, சுபுஹ் தொழுக போயிருச்சு, நமக்கு சுபுஹ் தொழ முடியவில்லையே என்ற சிறு உறுத்தல் கூட ஒருவருடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அவர் முஸ்லிமா? அவருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கின்றதா? அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விரும்புகின்றாரா? அவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற தயாராக இருக்கின்றாரா? அல்லாஹ்வுக்காக தியாகங்களை செய்ய அவர் தயாராக இருப்பாரா? யோசனை பண்ணி பாருங்க. என்னுடைய தூக்கத்தை வெறுக்க நான் தயார் இல்லை, என்னுடைய சொகுசு வாழ்க்கையை வெறுக்க நான் தயார் இல்லை, அல்லாஹ்வுக்காக இதையெல்லாம் நான் தியாகம் பண்ண தயார் இல்லை, எனக்கு என்னுடைய தூக்கம் தான் முக்கியம் என்று ஒருவர் பறைசாற்றிக் கொண்டு தூங்குவாரே ஆனால் அவர் உயிரோடு தீ வைத்து கொளுத்தப்படுவதற்கு தகுதியானவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் அப்ப நம்மளுடைய நிலைமை என்ன? யோசனை பண்ணி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு தடவை தொழுகைக்காக சுபுஹ் தொழாமல் தூங்கி விட்டார்கள். பெரிய நம்ம அனைத்து ஹதீஸையும் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கோமே ஆனால் ஒரு தடவை பிரயாணத்துல போகும்போது அதுவும் பிலால் ரலியல்லாஹு அவர்களை நியமிக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க தூங்கிடுறாங்க, எலும்பி விடுறதுக்கு முடியாம. ஏன்னா பிரயாணத்துல பயங்கரமான டயர்ட்னஸ் இருக்கும். அந்த நேரத்துல பிலால் ரலியல்லாஹு அவரை நியமித்து விட்டு தூங்குகின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தூங்கி விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூரிய ஒளி மேல பட்டோன்னா பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிலாலே என்ன நீ தூங்க வச்சுதான். உடனடியாக ஷைத்தான் நம்மை ஆட்கொண்ட இந்த இடத்தை விட்டு முதல்ல அப்புறமாவுங்க, முதல்ல இந்த இடத்தை விட்டு நம்ம தூரம் போக வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துல போய் தொழுதார்களாம். ஒரு தடவை சுபுஹ் தொழாம தூங்குனதுனால சைத்தானால் பீடிக்கப்பட்ட இடம் அப்படின்னா, சுபுஹே தொழாம வீட்டுல தூங்கிட்டு இருக்கின்றோமே, அப்ப சைத்தான் ஒட்டு மொத்தமா நம்ம வீட்டுலதான் குடிக்கொண்டிருக்கின்றான் என்று அர்த்தமாவதா இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை!
சுபுகு தொழுகாதவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுகின்றது. யா ரசூலல்லாஹ், சுபுகு தொழுகாமல் ஒருவர் உறங்கிவிட்டார், இவருடைய நிலைமை என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய காதுல ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலை, எவ்வளவு ஒரு மோசமான இல்லை, இலக்கியமா சொல்லி காட்டுறாங்க. அதனால ஷைத்தான் கழிவறையாக ஆக்கி விட்டான் என்றால் அந்த அளவிற்கு ஷைத்தானுக்கு காதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒரு தூரம் ரோட்ல போறோம், ஒரு ஆள் கூப்பிடுறாரு, வாங்க உங்க காதை காட்டுங்க, எதுக்கு சிறுநீர் கழிக்க போறேன்னா விடுவோமா? எந்த அளவுக்கு நமக்கு கோபம் வரும், என்ன என் காது தான் கழிவறையா உனக்கு என்று கேட்போமா இல்லையா? ஆனா டெய்லி சைத்தானுக்கு காது கழுவறையா சைத்தான் நம்மளை கக்கூசா பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான். அந்த ஒரு உணர்வு கூட இல்லாம நாம் சுபுகு தொழுகையை களவடிக்கின்றோம் என்றால் அஞ்ச வேண்டாம், அல்லாஹ்வுடைய பயம் கிஞ்சிட்டும் வேண்டாம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வு வேண்டுமா இல்லையா? அப்ப இந்த தொழுகை என்பது நம்ம நினைச்ச நேரத்துக்கு தொழுகிறதல்ல. தொழுகை இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட விதியாக ஆக்கப்பட்டுள்ளது. நினைச்ச நேரத்துல தொழுகிறது, கிடைச்ச நேரத்துல தொழுகிறது, விரும்பினா தொழுகிறது, விரும்பினா தொழுகிறது. என்னங்க பள்ளிவாசல் பக்கமே ஆளை காண, திடீர்னு வந்திருக்கீங்க, இந்த வழியா ஒரு வேலையா வந்தேன், அதோட தொழுக வந்தேன், திடீர்னு வயிற்ற கலக்கிருச்சு, கக்கூஸ் போக வந்திருப்பாரு, தொழுக நேரம், இந்த நேரத்துல வெளியே முன்ன திட்டுவாங்க, வேற வழி இல்லாம தொழுதுட்டு போவோம், தொலைச்சிட்டோம் என்று தொழுகிற ஆள் இருக்கின்றது. இதுக்கு பேர் தொழுகையா? தொழுகை என்பது அதுதான் அனைத்தை விடவும் பெருசாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவுறுவதுதான் பெருசு. அதனால தானங்க பாங்கோசியில சொல்லப்படுதா இல்லையா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த வேலையா இருந்தாலும் நான் போட்டுட்டு வந்துடுவேன், ஏன்னா அல்லாஹ் தான் பெரியவன், அவன் தான் பெரியவன். என்னுடைய வியாபாரம் சிறுசு, என்னுடைய கொடுக்கல் வாங்கல் சின்னது, என்னுடைய விளையாட்டு சின்னது, என்னுடைய பொழுதுபோக்கு சின்னது, என்னுடைய மனைவி மக்கள் புள்ள என்னுடைய சொந்த பந்தம் எல்லாம் சிறுசு, என் ரப்பு தான் பெரியவன், அல்லாஹு அக்பர், அதுதான் அர்த்தம் இருக்கு. ஆனா நமக்கு என்ன, அல்லாஹ் பெரியவன் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் பெரிய ஆள் கிடையாது, தொழுகை எனக்கு பெரியது கிடையாது, எனக்கு என் வியாபாரம் பெருசு, எனக்கு காசு பெருசு, எனக்கு உலக ஆதாயம் பெருசு, எனக்கு கொடுக்கல் வாங்கல் பெருசு, என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகள் அவங்களோட ஜாலியா இருக்கிறது, இன்னும் பொழுதுபோக்கு அம்சங்கள் இது பெருசு என்று ஒருவன் இருப்பானேயானால் அவனுடைய உள்ளத்துல ஈமானுடைய நிலை என்ன? அப்ப நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? தொழுகை என்பது சாதாரண விஷயமா? தொழுகையை விடுவது என்பது சாதாரண விஷயமா? மறுமையில சக்கர் என்ற நரகம் தொழாதவர்களுக்காகவே அல்லாஹ் ஸ்பெஷலா ஒரு நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான். ஒமா அத்ராகமா சக்கர் லா துமகி வலா ததர் லவ்வாஹத்துல் லில் பஷர். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சக்கர்னா என்னன்னு தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டீங்க? சக்கர்னா என்னன்னு தெரியுமா? அந்த நரக நெருப்பு என்பது, அந்த சக்கர் என்ற நரகமானது லா துமகி வலா ததர், மிச்சமும் வைக்காது விட்டும் வைக்காது, கரிச்சிரும், அப்படியே அவர்களை பொசுக்கி விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அத்தகைய அந்த சக்கர் என்ற நரகத்தில் உங்களை புகுத்தியது எது? நுழைவிக்க செய்தது எது? மா சலகக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற அந்த நரகத்துல உங்களை நுழைவித்தது எது என்று அந்த நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பார்களாம். அவர்கள் சொல்வார்களாம், அந்த நரகவாசிகள் அந்த தீயில் வெந்தவர்களாக, செத்து நீண்டவர்களாக, வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் துடிதுடித்தவர்களாக சொல்வார்களாம், காலோ லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூலு மஅல் ஹாயினீன் வகுன்னா நுகர்ரிபு பியௌமித்தீன் ஹத்தா அதானல் யகீன். நாங்கள் தொழோராக இருக்கவில்லையே, தொழக்கூடியவராக இல்லையே, நாசமா போயிட்டோமே, ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக நாங்க இல்லையே, மீனில் மூழ்கி கிடந்தவரோடு சேர்ந்து நாங்களும் மீனில் மூழ்கி கிடந்தோமே, சாவுற வரைக்கும் இப்படித்தானே கிடந்தோம், இப்படிலாம் செஞ்சு மறுமையை பொய்யாக்கி விட்டோமே, அதனால அல்லாஹ் எங்களை கொண்டு இதுல தள்ளித்தானே என்று அந்த நரகவாசிகள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்ப தொழுகையை விட்டு விட்டு சக்கரை தேடி போக போறோமா? யோசனை பண்ணி பாருங்க. எவன் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றவில்லையோ அவன் மறுமையை நம்பாதவன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்,
அரை தல்லதி யுகதிபு பித்தீன், மறுமையை பொய்யாக்கினவனை, இந்த மார்க்கத்தை பொய்யாக்கினவன நபியை நீ பார்க்கலையா? அவன் என்ன செய்யறான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிக்கு கேடுதான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஊன் அல்லதீனஹும் யுராஊன் வ யம்னஊனல் மாஊன், அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகின்றார்கள். இன்னும் தங்களுடைய தொழுகையில கவனமற்று பொறுப்போக்குத்தனம், அதை பெர்ஃபெக்டா செய்யணும் என்ற எண்ணம் இல்ல, ஏதோ வேற வழி இல்ல, தொழுது துறப்போம் என்ற ரீதியில பொறுப்போக்குத்தனமாக கவனமற்று தங்களை பிறருக்கு காட்டுவதற்காக தொழாவிட்டால் 4 பேர் கேட்பான், வேற வழி இல்லாம தொழுது தொலைக்க வேண்டியதற்கு என்று தொழக்கூடிய தொழுகையாளிக்கு கேடு, நாசம், அழிஞ்சு போவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை! இதெல்லாம் சிந்தித்து பார்த்தோமா? தொழுகை என்பது எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றி விட்டதோ அந்த அளவிற்கு நாம அல்லாஹ்விடத்துல நெருங்கி விட்டோம் என்று அர்த்தம். நல்லா விளங்கிருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு துன்பம், துயரங்கள், தொல்லைகள், சிரமங்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய குடும்பத்தாரை உடனே தொலை சொல்லுவான். தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க, தொழுகையின் பக்கம் செல்லுங்கள் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வழிமுறையை பார்க்கின்றோமே. எத்தனை பேர் சிரமம், துன்பம், துயரம் ஏற்படும் போது தொழுகையை நோக்கி ஓடும்? யோசனை பண்ணி பாருங்க. இது உபரியான கடமையான தொழுகை, தொழுதே ஆகணும். திடீர்னு ஒரு மன கஷ்டமா இருக்கு, ஒரு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றதா? அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றதா? யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தோடு இருக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் அப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு தான் உள்ளதுலயே தொழுவது இல்லையே, அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா தொழுவார்? இருக்கிற கடமையான தொழுகையை தொழுவது கிடையாது. அதுக்கப்புறம் எங்க அல்லாஹ்வுக்கு பக்கம் நெருங்குறது என்று இருக்கின்றதா இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள், நான் பொறுமையாளர்களோடு இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும், எனக்கு அது வேணும், இது வேணும், நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், என்ன விரும்புறோம்ல? அப்படி விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். எதை கொண்டு? தொழுகையை கொண்டு உதவி தேடு, பொறுமையை கொண்டு உதவி தேடுங்க, அவன் நீங்க விரும்பினது கிடைக்கும், என்னுடைய உதவி அருகாமையில வரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. எத்தனை பேர் தொழுகையை கொண்டு உதவி தேட வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்தோடு வாழ்கின்றோம்? யோசனை பண்ணி பாருங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், வஸ்தாயினு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன், யார் நீங்க தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள், யார் பணிவுடையவர்களாக, என்னை அஞ்சக்கூடியவர்களாக, உள்ளச்சமுடையவர்களாக, என்னுடைய கட்டளைகளுக்கு அடிபணியக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் இது பெரும் பாரமாக இருக்கும். அல்லாஹ் சொல்லிவிட்டானே. யாரு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு பணிஞ்சு நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் இது பெரும் பாரமாக இருக்கும். தொழுகையை கொண்டு உதவி தேட மாட்டாங்க, பொறுமையை கொண்டு உதவி தேட மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு மலையை புரட்டுற மாதிரி இருக்கும். 2 ரக்காத் தொழுகிறது என்பது ஒரு மலையை அப்படி கவுத்தி விட்டா எவ்வளவு சிரமமோ அந்த மாதிரி நினைப்பாங்க. சுகுடு தொழுணுமா, இஷா தொழு போகணுமா, அடுத்து ஒரு தொழுகை இருக்கா என்று ஒருவருடைய உள்ளத்துல அந்த தொழுகை என்பது ஒரு பாரமானதாக இருக்குமே, ஆனால் அவருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பணிவு என்பது இல்ல. விளங்கிக்கிறீங்க. அல்லாஹ் இன்னொரு இடத்துல இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், இன்னல் இன்சான குலிக ஹலுவா இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூவா வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனுவா இல்லல் முஸல்லீன் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை! மனிதனை அல்லாஹ் சொல்லி காட்ட, மனுஷன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான் தெரியுமா? பதறக்கூடியவனாக இருக்கிறான், அப்படியே பதட்டம் அடையக்கூடியவனா, பதறக்கூடியவனாக, அவசரக்காரனாக நாம் படைத்திருக்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு நிலையில அவனுடைய உருமாற்றம் ஏற்படுகிறது தெரியுமா? ஏதேனும் ஒரு தீமை அவனை தீண்டுமையானால் அப்படியே அலறிடுவான், அப்படியே
கதறான் கடந்து. அதே நேரத்துல ஒரு நல்லது அவனை தீண்டுமையானா, ஒரு கயிறை நாம கொடுப்போமே ஆனால் மனு அதை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்காமல் தடுத்துக் கொள்கின்றான். எவ்வளவு பெரிய பச்சம், எவ்வளவு ஒரு சந்தர்ப்பவாதி, எவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பவாதியா மனிதன் திகழ்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர, அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். அந்த தொழுகையாளிகளுடைய பண்பு எப்படி இருக்கு தெரியுமா? அவர்கள் தங்களுடைய தொழுகையில் நீடித்திருப்பார்கள், நிலைத்திருப்பார்கள். இதுதான் தொழுகையாளிக்குண்டான பண்புன்றது. அதுதான் என்னது? அகீமுஸ்ஸலா யுகீமுஸ்ஸலா யுகீமுனஸ்ஸலா. அல்லாஹ் சொல்லும் பொழுதே தொழுகையை நிலை நிறுத்துன்றான். அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகையை தொழுகையில நிலைத்திருங்கள் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 வேளை தொழுகையும் சீரா போயிட்டே இருக்கு. கரெக்டா அந்த தொழுகை நேரத்துல நம்முடைய உள்ளத்துல உறுத்தணும். ஆஹா, தொழுகை டைம் வந்துருச்சு, தொழுகை ஓடணும், தொழுகையை நிறைவேற்றணும், அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வை நினைவு கூறணும். இந்த தொழுகையை நிறைவேற்றாவிட்டால் நம்ம பாவத்தாளி ஆகிவிடுவோம் என்ற அந்த உள்ளட்ச உணர்வு இருக்கின்றத, அந்த உணர்வு உள்ளத்துல உறுத்திக்கிட்டே இருந்தா ஈமான் உசுரோடு இருக்குன்னு அர்த்தம். இல்ல வாங்க சொல்லப்படுது, தொழுகை நேரம் பாஸ் ஆகிட்டே போகுது, செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கேன், கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கேன், பேஸ்புக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன், வாட்ஸ்அப்பை நோண்டிக்கிட்டே இருக்கேன், வாட்ஸ்அப்ல இருந்து பேஸ்புக் போறேன், பேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டா போறேன், இன்ஸ்டால இருந்து வாட்ஸ்அப்புக்கு வரேன், இப்படியே ஓடுது. லொஹர் டைம் போகுது, அசர் டைம் போகுது, மகரிப் போகுது, இஷா போகுது. தொழுகை போச்சு அப்படின்னா அடுத்து ஜனாசா தொழுகை வந்துடும். அப்புறம் நமக்கு அந்த ஜனாசா தொழுகையில நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய ஒரு துர்பாக்கியசாலியாக மாறிவிடக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? தொழுகையில் நீடித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், தொழுகை விட்டக்கூடாது. எந்த ஒரு அதுதான் கண்டினியூட்டி. அல்லாஹ் அதான் விரும்புவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான, மிகவும் விருப்பமான அமல் எது தெரியுமா? தொடர்ச்சியா செய்வது. 4 நாள் தொழுகிறது, 2 நாள் தொழுகிறது இல்ல, 4 வேளை தொழுகிறது, 1 வேளை தொழுகிறது இல்ல, சுபு தொழுகைக்கு வர்றது இல்ல, ஒரு மாசத்துல 10 நாள் வர்றது கிடையாது, 5 வேளை தொழுகையே விரும்புனா தொழுகிறது இல்ல. எதுக்கு இது? இப்படி ஒரு ஆள் உங்கள்ட்ட வேலை பார்த்தா வச்சிருப்பீங்களா? கடையில வச்சிருப்பீங்களா? நம்ம வச்சிருப்போமா? கடையில வேலைக்கு சேர்றாரு, விரும்புனா வர்றாரு, விரும்பாட்டி வரமாட்டாரு. என்னப்பா இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா, வரலையா? இன்னைக்கு வரல, எனக்கு பிடிக்கல, நாளைக்கு வர்றேன், இன்னைக்கு மழை பெய்யற மாதிரி இருக்கு, இன்னைக்கு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு, கதை சொல்லிட்டு 20 நாள் லீவை போட்டானா வச்சிருப்பீங்களா? 1ஆம் தேதி சம்பளத்தை அப்படியே எண்ணி சொலையா எடுத்து கொடுப்பீங்களா? ஓடுறான்னு விரட்டி விட மாட்டான். அப்ப நம்மளே இப்படி எதிர்பார்க்கணும்னா நம்மை படைச்ச ரப்பு வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களின் ஜின்களை என்னை வணங்குவதற்காகவே தவிர வேற எதற்கும் படைக்கவில்லை. இதை விட உனக்கு என்ன பெரிய வேலை வேண்டி கிடக்கு? உனக்கு தொழுகையை விட்டு விட்டு என்ன உனக்கு கிழிக்கிற வேலை? என்ன வேலை உனக்கு இருக்கின்றது? படைச்ச ரப்ப வணங்குறத விட உனக்கு என்னடா ஒரு பெருசா போச்சு? அல்லாஹ் கேட்பானா இல்லையாங்க? நம்ம கேட்கிறோமே, நம்ம வேலையாளர்கிட்ட நம்ம கேட்கிறோம்ல, நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம கேட்கிறோம்ல. அதே கேள்வியை படைச்ச ரப்பு மறுமையில நம்மளை நிப்பாட்டி நம்மிடத்தில் கேட்டா நம்முடைய நிலை என்ன? சிந்தித்து பார்த்தோமா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். மரண வேளைங்க, உடல் அதாவது சக்ராத் ஹால்ல உடல் வலி என்பது எவ்வளவு ஒரு வேதனையை தரக்கூடியதா இருக்கும் என்பது சொல்லியா தெரிய வேண்டும்? சொன்னாங்க, உங்கள ஒருவர் அடையக்கூடிய அந்த வேதனையை விட அப்படியே டபுள் மடங்கு எனக்கு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நேரத்துல இஷாவுடைய தொழுகையை தொழுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. முழிச்சு பார்க்கறாங்க. முழிச்சு பார்த்த உடனேயுமே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாயில் இருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அஸல்லன்னாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா? இப்படிப்பட்ட வார்த்தை. தொழுகைக்கு எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதற்கு இதை விட வேற என்ன வேணும்? உதாரணம், உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்காக தான் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உடனே தண்ணியை வைங்க. தலையில தண்ணி ஊத்துறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, தொழுக போக முடியல.
அப்படி உடல் வலி ஏற்பட்டு சக்கராத்து காலை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலையும் தொழுவதற்கு முயற்சித்தார்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு வழிகாட்டுதல், எவ்வளவு ஒரு அற்புதமான முன்மாதிரி. இரண்டாவது மயக்கம் போட்டு விழுறாங்க, மறுபடியும் முடிக்கிறாங்க. அசல்லன்னா மக்கள் தொழுது விட்டார்களா கேட்ட அடுத்த கேள்வி இரண்டாவது தடவை இல்ல யார ரசூலுல்லாஹ், தண்ணியை வைங்க, தலையில தண்ணி எழுதி ஊத்துறாங்க, மறுபடியும் மயக்கம் போட்டு விழுறாங்க. இப்படி 4 முறை மயக்கம் விட்டு விழுந்தார்களே. 4 முறை மயக்கம் விட்டு விழுந்த போதும் அவர்கள் கண் விழித்தவுடன் கேட்ட முதல் கேள்வி அசல்லன்னா, மக்கள் தொழுது விட்டார்களா. அப்படின்னா இந்த தொழுகை என்பது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு சொல்லி இருப்பாங்க. யோசனை பண்ணி பாருங்க. அப்படி கேட்டு விட்டு அவங்களால தொழுக விட முடியல. அப்ப அப்பா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பக்கம், அலி ரலியல்லாஹு ஒரு பக்கம், அசர் தொழுகை நடந்து கொண்டிருக்கின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு தொழ சொல்லிட்டாங்க, தொலைக்க சொல்லிட்டாங்க, இமாமத் பண்ண சொல்லிட்டாங்க. ஜமாத் ஓடிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு ரொம்ப படுத்த படுக்கையில இருந்து எந்திரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. உடனே சொல்றாங்க, என்னை தூக்கிட்டு போகட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் அப்படி கையை போட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார்கள். அவர்களுடைய 2 கால் விரல்களும் தரையில இழுபட்டதாக கோடு இழுத்து கொண்டு போனது. எதை நோக்கி? மஸ்ஜிதுன் நபவியை நோக்கி. ஜமாத்துடைய தொழுகை அப்படி ஓடுனாங்க. நம்முடைய நிலைமை என்ன? அப்படியா வரும்? அப்படி தொழுகைக்கு ஓடி வருகின்ற அப்படி நம்ம ஆர்வப்படுகின்றோமா? தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதா? பார்த்துக்கோ, போவோம், பிரச்சனை இல்லை, அடுத்தவங்க சேர்த்து தொழுகிறோம், தூங்கினா எந்திரிச்சப்போ தொழுகிறோம். சர்வசாதாரணமாக நாம கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கின்றோம் என்றால் வேண்டாம் சகோதரர்களே. இந்த தொழுகை என்பது அடித்தளமான ஒரு விஷயம். அந்த தொழுகையை கோட்டை விட்டோம் அப்படின்னா சொர்க்கத்தை கோட்டை விட்டவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். தொழுகை என்பது நம்முடைய உயிர் உள்ளவரை நாம் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம்ம மாற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சுவனப்பாதை நமக்கு இலகுவாக ஆகும். அப்படி தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றி மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகை என்பது நமக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நல்லமல் என்ற செய்திகளை முதல் உரையில பார்த்தோம். ஏன்னா இந்த தொழுகையின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான ஒரு அற்புதமான வழியை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். இதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் போது அகீமிஸ் ஸலா தரஃப இன்னஹாரி வ ஸுலஃபம் மினல் லைல் இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யா ذلك للذكرى للذاكرين ذلك ذكرى للذاكرين. தொழுகையை நிலைநிறுத்துங்கள். பகலின் 2 ஓரங்களிலும் இன்னும் இரவிலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், நீங்கள் செய்யக்கூடிய இந்த நல்லறமானது உங்களுடைய பாவங்களை அழித்துவிடும். இது இறைவனை நினைவு கூறக்கூடிய படிப்பினை பெறக்கூடிய மக்களுக்கு உண்டான அழகிய படிப்பினை என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்றான். அப்ப நாம நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏராளமான செய்திகளை ரசூல் சொல்றான். ஒருவருடைய வீட்டு வாசல்ல ஒரு ஆறு ஓடுகின்றது. அந்த ஆத்துல ஒருவர் 5 வேளை ஒரு நாளைக்கு குளிக்கின்றார். ஒரு தடவை குளிக்கிறதே பெரிய கேள்வியார். 5 தடவை குளிக்கிறார். அப்ப 5 தடவை ஒருவர் குளிப்பாரையானால் அவருடைய உடல்ல ஏதேனும் அழுக்கு எஞ்சி இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார். யார சொல்ல 5 தடவை குளிச்சாருன்னா எவ்வளவு பியூரா இருக்கும். இதுதான் தொழுகைக்கு உண்டான உதாரணம். நீங்க 5 வேளை தொழுதீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் கழுவப்படும். நாம ஒளி செய்கின்றோம். ஒளி செய்யும் பொழுது கைகளால் செய்த பாவங்கள் நாம நினைக்கிறோம் கையில உள்ள அழுக்கு மட்டும்தான் போகுதுன்னு. நாம செஞ்ச பாவங்களும் கழுவப்பட்டு விடும். முகத்தை கழுவுறோம், கண்ணு வாய் காது செஞ்ச பாவம் எல்லாம் கழுவப்பட்டு விடும். காலை கழுவுறோம், காலில் உள்ள அழுக்கு மட்டுமா போகுது, மனசுல உள்ள அழுக்கும் அழிந்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள்,
ஒரு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாரு, அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்வான், நம்முடைய தலையை நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் தூக்கி அல்லாஹ் வச்சிருவானா. நாம் ருக்கு செய்யும் பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் அப்படியே விழுந்து விடும், நம்மை விட்டு அகன்று விடும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரு தொழுகை இன்னொரு தொழுகை சரியான முறையில 2 வேளை தொழுகை அவர் தொழுது விடுவாரே, ஆனால் 2 தொழுகைகளுக்கும் மத்தியில அவர் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அந்த தொழுகை பரிகாரமாக அமைந்து விடும். அதே மாதிரி ஒரு ஜும்மாவுடைய தொழுகை இன்னொரு ஜும்மா சரியான முறையில் அவர் நிறைவேற்றுவாரே, ஆனால் அந்த ஒரு வாரத்தில் செய்த பாவங்களுக்கு அந்த ஜும்மாவுடைய தொழுகை பரிகாரமாக அமைந்துவிடும். எவ்வளவு பெரிய அற்புதமான வாய்ப்பு. இமாம் வலவாலீன் அப்படின்னு சொல்றாரு, அப்ப நீங்க ஆமீன் சொல்லுங்கள். எவர் சொல்லக்கூடிய ஆமீன் சப்தமானது மலக்குமார்களும் அதே நேரத்தில் ஆமீன் சொல்லுவாங்க. 2 ஆமீனும் ஒத்ததாக அமைந்து விடுமே, ஆனால் உஃபிர லஹுமா தகத்தம மின் தம்பே, அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மறைந்து விடும், அல்லாஹ் மன்னித்து விடுவான் சிறு பாவங்களை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், ருக்குல இருந்து நிமிர்றோம், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா வலக்கல் ஹம்த், அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த் சொல்றோமா, இதே மாதிரியே மலக்குமார்களும் சொல்வார்களாம். அப்பொழுது யாருடைய சொல்லும் மலக்குகளுடைய சொல்லும் ஒருமித்து அமைந்து விடுகிறதோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருத்தவர் வந்தார், யார சொல்ல அவர் பாவத்தை பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க என்று கேட்க அமர்ந்திருக்கின்றார்கள். தொழுகை நேரம் வருகின்றது, தொழுது முடிக்கின்றார்கள். தொழுது முடிச்சவனே மறுபடியும் அவர் கேட்கின்றார், யார சொல்லலாம் நான் செஞ்ச தீமைக்கு என்ன பரிகாரம் என்று கேட்கும் பொழுது, எங்களோட சேர்ந்து தொழுதையில பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நற்செய்தியை சொன்னார்கள். இந்த செய்தியை பார்க்கின்றோமே, பாவங்களை கழுவுவதற்கு அற்புதமான வாய்ப்புங்க இந்த தொழுகை. இப்படி அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை வீணடிச்சு நான் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உண்டான அந்த வாய்ப்பையும் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு தொழுகையை வீணடிச்சா அது எவ்வளவு பெரிய திமிர்த்தம், அது எவ்வளவு பெரிய அட்டூழியம், எவ்வளவு பெரிய அநியாயம் என்பதை நாம் விளங்கணுமா இல்லையா? அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த வாய்ப்பை எல்லாத்தையும் நான் மண்ணள்ளி போட்டு நான் தொழுக வர மாட்டேன் அப்படின்னு சொல்வதாக இருந்தால், அப்ப அல்லாஹ்வுடைய அருளை வேண்டாம் என்று உதறி தள்ளக்கூடிய துர்பாக்கியசாலியை தவிர வேற எவனும் இந்த தொழுகையை வீணடிக்க மாட்டான் என்ற அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்வோமே, ஆனால் தொழுகையை சரிவர நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நாம் மாறலாம். அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தான இந்த தொழுகையை சரிவர நிறைவேற்றி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனபதியை அடையக்கூடிய நன்மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாய் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்ல நான் தொழ வைக்கிறேன்.